உன் வீட்டின் மேல் வரப்போகும் ஆசீர்வாதம், என் பிரியமான பிள்ளையே. உன் வீட்டை பார்த்து நீ கவலைப்படுகிறாயா? அமைதி இல்லை என்று, சந்தோஷம் குறைந்து விட்டதென்று உன் உள்ளம் இன்று சோர்ந்து நிற்கிறதா? என்னை நம்பு பிள்ளையே, உன் வீடு எனக்கு தெரியாமல் இல்லை. உன் வீட்டில் விழுந்த ஒவ்வொரு கண்ணீரையும் நான் கணக்கில் வைத்திருக்கிறேன். இன்று நான் உனக்கு சொல்கிறேன், உன் வீட்டின் மேல் ஆசீர்வாதம் வரப்போகிறது. அது திடீரென்று வரும், நீ எதிர்பாராத நேரத்தில் வரும். உன் பயத்தை அமைதியாக மாற்றும் ஆசீர்வாதம். உன் வீட்டிலிருந்த வறுமை, குழப்பம், பயம், நோய் இவையெல்லாம் விலகி சமாதானம் குடியேறும். சந்தோஷம் திரும்பும், நம்பிக்கை மீண்டும் பிறக்கும். நீ கதவை மூடி அழுத இரவுகளை நான் அறிவேன். நீ பேச முடியாமல் மனதில் அழுத ஜெபங்களை நான் கேட்டேன். என் வார்த்தை சொல்கிறது, நீதிமானின் வீட்டில் ஆசீர்வாதம் இருக்கும். நீதிமொழிகள் 3:33. அதனால் பயப்படாதே பிள்ளையே. உன் வீடு சாபத்திற்கல்ல, ஆசீர்வாதத்திற்கேற்கே நியமிக்கப்பட்டது. இன்று உன்